ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மஷ்ரூமை நல்லா கழுவி விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாயையும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு மெலிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக போடுங்க. அப்போ தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லியும் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. பிரியாணிக்கு பொறுத்த வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்டோம்னா அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் 3 மீடியம் சைஸ் தக்காளியையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி உங்களுக்கு சீக்கிரம் வெந்து வரதுக்கு கல்லுப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. காஷ்மீரி சில்லி 1 டீஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், நம்ம ஹோம்மேடாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரியாணி மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தயிர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் தயிர் ஆட் பண்ணலை. இப்போ நம்ம காளானையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். காளான்லேருந்தே நமக்கு தண்ணி வரும். ஸோ 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே காளானை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரியாணி அரிசி யூஸ் பண்ணல. வீட்டில் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் ஊற வச்சுருக்கிறேன். ஸோ 1 கிளாஸ் அரிசிக்கு 2.5 டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றிக்க போகிறோம். தண்ணி நல்லா நமக்கு கொதி வரணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் உடனே நம்ம கிண்டக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கிண்டணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு நம்ம மூடி போட்டுட்டு ஒரு 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஷர் போயிடுச்சு. சாதம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. நீங்களும் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.